ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பசிய இடுமருந்து. சரிங்களா? அதிக பேர் கேட்டதுக்காக இந்த முறையை பதிவாக போட்டிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும் வசிய மருந்து என்கிற இடுமருந்து எதுக்கு பயன்படும்னு. சரிங்களா? ஒருவரைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வருவதற்கு இந்த வசிய மருந்துங்கிற இடுமருந்து பயன்படும். அதாவது அடங்காத ஆண் பெண் காதலன் காதலி, சரிங்களா, கணவன் மனைவி, அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வசியம் செய்து வைக்கிறதுக்கு இந்த வசிய மருந்து ரொம்ப அருமையாக 100% வேலை செய்யும். இந்த வசிய இரு மருந்து என்பது இப்போ இடையில வந்த முறை கிடையாது, ஆதி காலத்து பழைய முறை. சரிங்களா? சரி, இந்த வசிய மருந்துக்கு தேவைப்படுற மூலிகைகள், தேவையான பொருட்களை அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இதற்கு உகந்தாள்னு பார்த்திங்கன்னா முழுக்க வளர்பறை. சரிங்களா? வளர்பறையில் சரிங்களா மருளூமத்த விதை, பொன்னாவரத விதை, காட்டு ஆமணுக்கு விதை, தொட்டால் வாடி, ஆடை ஒட்டி, குழியான, மின்மினி பூச்சி, ஈப்பிலி, அத்தாள் பொருந்தி, சரிங்களா, இந்த மூலிகைகளையும் பொருட்களும் முறைப்படி கன்னிநூல் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு சுத்தி செஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சுத்தி செஞ்சு நிழலில் மட்டுமே சரிங்களா நல்லா உலர்த்தி காய வச்சு பேய் கரும்புச்சாறு, பேய் எத்திச்சாறு, சரிங்களா, ரெண்டத்தையும் சேர்த்து சரிங்களா நல்லா அரைச்சி வச்சுக்குங்க. அரைச்சதை நிழலில் உலர்த்தி மறுபடியும் காய வைங்க. காய வச்சு அந்த காய வச்ச பொருளை பொடி செஞ்சு வச்சுக்குங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வளர்ப்புறையில் விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் சரிங்க நம்ம செஞ்ச இடுமருந்தை ஒரு சிறிய மண்கலயத்தில் போட்டு அதற்கு சரிங்களா சிவப்பு வண்ணம் பட்டு நூலை கொண்டு வாயை கட்டுங்க. சரிங்களா? வாயை கட்டி அதை சிவப்பு நூலால் கட்டிடுங்க. அதாவது அந்த ஒரு சிறிய மண்கலயத்தில் நம்ம செஞ்சு வச்ச அந்த இடுமருந்தை போட்டு பட்டு வண்ண நூலை சிவப்பு துணி வச்சு சிவப்பு நூலால் கட்டிடுங்க. சரிங்க? கட்டிட்டு ஒரு வாழை இலை விரித்து அதில் நவதானியங்களை பரப்பி அதன் மேலே சரிங்களா வாசனை நிறைந்த மலர்கள், வாசனை திரவியங்கள்லாம் போட்டு சரிங்களா களையத்தை அதில் வச்சு அந்த நவதானியம் மேலே வைங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. வாசனை நிறைந்த தூபம் காமிங்க. சரிங்களா? இனிப்பு பண்டங்கள்லாம் வைங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு மோகினி மந்திரம் சரிங்களா ஒரு 10,008 ஊரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த வசி இடுமருந்து முழுமையாக சரிங்களா உரு ஏறி பவர் ஆயிரும். சரிங்களா? இந்த பொடியை யாருக்கு வசியமாகணுமோ சரிங்களா அவங்களோட ஐம்பலம் கலந்து கொடுக்கணும். அதாவது ஒரு பெண் வசியமாகணும் ஆணுக்கு அப்படின்னா ஆணுடைய ஐம்பலம் கலந்து கொடுக்கணும். இப்போ ஒரு ஆண் பெண்ணுக்கு வசியமாகணும் அப்படின்னா பெண்ணுடைய ஐம்பலம் கலந்து இந்த இடுமருந்தில் கலந்து கொடுக்கணும். அதாவது ஐம்பலம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆணுடைய விந்து, ஆணுடைய ரத்தம், ஒரு சில விஷயங்கள் சேர்த்து கொடுக்கணும். அதே பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணுடைய விந்து, பெண்ணுடைய ரத்தம், சரிங்களா, ஒரு சில பொருட்களை சேர்த்து இந்த இடுமருந்தில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா முழுமையாக அருமையாக வேலை செய்யும். அதாவது ரொம்ப முக்கியம், அந்த அளவு மிளகு அதிகபட்சம் மிளகு சைஸு இதான் இருக்கணும். இல்லையா மிளகை விட குறைவாகவும் இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஏன்னா தேவையில்லாத உடல் ரீதியாக பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த முறையை பார்த்திங்கன்னா சாப்பாட்டில், ஜூஸில் சரிங்களா இனிப்பு தின்பண்டங்களை கலந்து கொடுக்கலாம். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஆண் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் வசியமாகி நம்ம சொல் பேச்சு கேட்டு முழுமையாக வசியமாகி நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. சரிங்களா? இந்த முறை பயன்படுத்தும் போது சரிங்களா வீட்டில் சமையலில் பார்த்திங்கன்னா புளிப்பு, மிளகு, பாகற்காய், சரிங்களா, இந்த சமையல் முறைகளை பயன்படுத்தக்கூடாது. கொடுக்கும்போது கொடுக்குற நாள் மட்டும். சரிங்களா? ஏன்னா இந்த மருந்தை முறிச்சிடும். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த முறை பார்த்திங்கன்னா குருமார்கள் சொல்லி சரிங்களா குருமார்கள் வழியில் சொல்லி இன்றளவும் கொடுத்து பயன்படுத்தி கைமேல் 100% பலன் தரக்கூடிய ஒரு பழங்காலத்து அனுபவ முறை.
நம்ம கொடுக்குற முறையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. சரிங்களா? அதாவதுங்க, ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் இருக்கிறவங்க சொல் பேச்சு கேட்காம கணவன் சொல் பேச்சா கேட்காம இருக்கிறது. சரிங்களா? பணம் வந்து கணவன் வந்து பணம் சரியாக கொடுக்காம இருக்கிறது. சரிங்களா? பாசம் என் மேலே முன்னாடி மாதிரி இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? காமம் வந்து ரொம்ப குறையிறது. சரிங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம். சரிங்களா? அவங்களாம் இந்த முறையை வந்து ஒரு முறை பயன்படுத்தினா போதும். எப்போதும் இடுமருந்து வீரியம் குறையாது. இந்த முறையை உடைக்கணும் அப்படின்னா இதற்கு எதிரான சரியான வசிய மருந்து முறிவு பொடியை கொடுத்தால் மட்டுமே சரியாகும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க. சரி, இந்த வசிய மருந்து வேணும்னு தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கைமேல் 100% பலன் கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் எப்போதும் சொல்கிறது தான், தயவுசெய்து இந்த முறையை யாரும் தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.